உங்கள தவிர உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ அந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்களுக்கு தினமும் கதை கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு காட்டுல ஒரு முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல ஒரு காக்கா தனியா இருந்து அழுதுட்டு இருக்கு. அதனால அந்த காக்கா கிட்ட கேட்கிறாரு, நீ எதனால அழுறன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த காக்கா சொல்லுது, நான் ரொம்பவே கருப்பா இருக்கிறதால என்னை யாருக்குமே பிடிக்கல. என்ன தவிர எல்லா பறவைகளுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட சொல்லுது. இப்போ அந்த முனிவரும் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நான் அதை தாரேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த காக்கா, என்ன ஒரு வெள்ளை அன்னப்பறவையா மாத்திருங்க, நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த முனிவர், நான் கண்டிப்பா உன்னை மாத்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அன்னப்பறவை சந்திச்சு அது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துட்டோம் அப்படின்னு இந்த காக்காவை அனுப்பி வைக்கிறாரு. அந்த காக்காவும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு அன்னப்பறவைகிட்ட போய் கேட்குது, நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லுது, இந்த உலகத்துல எவ்வளவோ வண்ணங்கள் இருக்கு, ஆனா எனக்கு எந்த ஒரு வண்ணமுமே கிடையாது. அதனால கிளி தான் இருக்கிறதே சந்தோஷமான பறவையா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காக்காவை கிளியை பார்க்கறதுக்காக அனுப்பி வைக்குது. இப்போ இதே கேள்வியை அந்த காக்கா கிளிகிட்ட கேட்குது. அதுக்கு அந்த கிளியும், நான் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் என்னை ஒரு கூண்டுக்குள்ள தான் அடைச்சி வச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே மயில் தான் ரொம்பவே சந்தோஷமான பறவையா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அதுதான் என்னை விட அழகாவும் நிறைய வண்ணங்களோட இருக்குன்னு காக்கா கிட்ட சொல்லுது. இப்போ ரொம்ப நேரம் தேடி அந்த காக்கா ஜூல இருக்கிற ஒரு மயிலை சந்திச்சு அதுகிட்ட, நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட கேட்குது. அதுக்கு அந்த மயில், நான் அழகா இருக்கிறதாலலாம் என்ன அந்த ஜூல வந்து பிடிச்சி போட்டிருக்காங்க, நான் மட்டும் உன்ன மாதிரி ஒரு காக்காவா இருந்தேன் அப்படின்னா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கிட்ட சொல்லிச்சான். உடனே அந்த காக்கா முனிவர்கிட்ட வந்து, நான் இன்னைக்கு தான் காக்காவை பிறந்த நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதையில வர மாதிரி தான் எப்பவுமே நம்ம கிட்ட இல்லாத ஒரு இதை நினைச்சு வருத்தப்படுறதை விட நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கவங்க தான் இந்த உலகத்திலே சந்தோஷமான ஆளா இருப்பாங்க.